இல்லைங்க. அதுக்கு திருப்பி இப்ப பாருங்க, மோடி இப்போ ஒன்னும் சொல்ல போறது இல்ல. பிரதமர் மோடி தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இத பத்தி ஒன்னும் சொல்ல போறது. ஏன்னா இங்க நடக்குது அரசியல் நாடகம்னா பிரதமருக்கு நன்று தெரியும். இதற்கு காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? ஊழல்ல ஒரே மூழ்கி கிடக்கிற அரசும் கட்சியும். இதனால கட்சி தொண்டர்கள் எல்லாம் எப்படி ஜெயிக்க போறோமோன்னு ஒரு சந்தேகம். அதை தவிர்த்து திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியிலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு, காங்கிரஸ் கட்சி உள்பட. இவ்வளவு இருக்குதே. இப்ப இடி வேற புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? இப்ப இந்த பூதம் இப்ப கிளம்பி இருக்கு பாருங்க. இது வெறும் 1000 கோடின்னு இப்போ சொல்றாங்க. என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை இடி சொல்றாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர். பட் அதுல மேட்டர் என்ன சொல்றாங்க? சாராய விற்பனை டிஸ்டிலரியில இருந்து பாட்லிங் பிளான்ட்டுக்கு போவது, பாட்லிங் பிளான்ட்ல இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு வருவது, அதுல கணக்கு எதுவுமே சரியில்லை. தமிழ்நாடுக்கு அரசுக்கு வர வேண்டிய ரெவென்யூ வரல. தமிழ்நாடு அரசுக்கு, அதாவது அவங்க ஆபீஷியலா காமிக்கிறது 45,000 கோடி வருடத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அது சாராயம் தமிழ்நாட்டுல எங்கேயுமே சாராயம் ஜிஎஸ்டி கிடையாது. சாராயம் பெட்ரோல் டீசல்ல ஜிஎஸ்டி வெளியில வச்சிருக்கு. இது அரசு, மாநில அரசுக்கு ஒரு பெரிய இது ஒரு ரெவென்யூ. இது அப்படி இருக்கும் பொழுது ஏதோ இவ்வளவு விற்பனையான மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா விற்பனை, அந்த விற்பனையோட இது ஆயிருக்கு பாருங்க, என்ன சேல்ஸ் ஆயிருக்கு, அந்த அமௌண்ட் வரல, கவர்மெண்ட்டுக்கு வரல. அது டைவர்ட் ஆயிருக்கு.